இருக்க சொல்லிட்டேன் சரி. மதுரை மாநகராட்சியில் சுகாதாரம் மற்றும் பொறியியல் பிரிவை சேர்ந்த 5000 தொழிலாளிகள் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 5 நாட்களாக காத்திருப்பு போராட்டம் என்பது நடைபெற்றது. 5வது நாளான இன்றைய தினம் காலையில் மாண்புமிகு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்ததின் பேரில் சிஐடியு விசிகாவுடைய எல்எல்எஃப் ஆகிய 2 சங்கங்களுடைய தொழிற்சங்க நிர்வாகிகள் காலையில் அரசினர் சுற்றுலா மாளிகையில பேச்சுவார்த்தையில கலந்து கொண்டோம். இந்த பேச்சுவார்த்தையில மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் அவர்களும் அதே போல மாநகராட்சியுடைய ஆணையாளர் திருமதி சித்ரா விஜயன் அவர்களும் கலந்து கொண்டார்கள். இந்த பேச்சுவார்த்தையில முக்கியமான 3 கோரிக்கைகள் சம்பந்தமாக அமைச்சர் ஒரு உத்தரவாதம் என்பது கொடுத்திருக்கிறார். ஒன்று, தமிழக அரசு அறிவித்த கொரோனா கால ஊக்கத்தொகை 15,000 தருவது சம்பந்தமாகவும், குறைந்தபட்ச ஊதிய அடிப்படையில் தொழிலாளிகளுக்கு ஊதியம் வழங்குவது சம்பந்தமாகவும், அதுபோல தீபாவளி பண்டிகை போனஸ் சம்பந்தமாகவும் இந்த 3 விஷயங்கள் குறித்து அமைச்சர் உடனடியாக தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அரசு செயலாளரிடம் பேசி இந்த 3 கோரிக்கைகள் சம்பந்தமாக உடனடியாக நிறைவேற்றுவதற்கான சாத்தியப்பாடுகள் குறித்து அவர்கள் உரிய ஆவணம் செய்திட வேண்டும் என்று பேசியிருக்காங்க. பேசியது மட்டுமல்ல, இந்த 3 கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கு அமைச்சர் அவர்கள் இது நிர்வாகத்தினுடைய பிரச்சனை என்று மட்டும் விட்டுவிடாமல் இது நிறைவேறுவதற்கு முழுமையாக உறுதுணையாக இருப்பதாகவும், எனவே இந்த பிரச்சனையை தொடர் கண்காணிப்பு செலுத்துவதாகவும் உறுதி அளிச்சிருக்கிறாங்க. இந்த 3 கோரிக்கைகள் நிறைவேறுவது சம்பந்தமாக, உதாரணமாக எவ்வளவு தர்றது, எப்ப தர்றது, இது குறித்த ஒரு இறுதி முடிவு எடுப்பதற்கு முன்னதாக இடையில் ஒரு பேச்சுவார்த்தைக்கு மீண்டும் சந்திக்க இருப்பதாகவும் ஒரு வாக்குறுதி அளித்திருக்காங்க. எனவே அமைச்சர் மூலமாக நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை என்பது ஒரு திருப்திகரமான பேச்சுவார்த்தையாக தான் இருந்தது. அதே நேரத்தில் நிர்வாகம் சுகாதார பொறியியல் பிரிவு சார்ந்த வேறு சில தொழிலாளிகளுடைய கோரிக்கைகள் சம்பந்தமாக எங்களுக்கு சில உத்தரவாதம் ஏற்கனவே வழங்கியிருக்கிறாங்க. உதாரணமாக சுகாதார பிரிவில் இருக்கக்கூடிய ஓட்டுநர்களாக இருக்கட்டும், அல்லது மருந்து ஊற்று பணியாளர்களாக இருக்கட்டும், அதே போல பொறியியல் பிரிவில் இருக்கக்கூடிய பாதாள சாக்கடை ஃபிட்டர் கூலி பணியாளர்கள், குடிநீர் பிரிவில் இருக்கக்கூடிய பணியாளர்கள், இவர்களுக்கு ஏற்கனவே நடைமுறை இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியருடைய ஊதியம் கூட வழங்கப்படாத நிலைமை இருக்கிறது. அந்த ஊதியத்தை உடனடியாக அமுல்படுத்துவதற்கு அவங்க ஏற்கனவே ஒரு உத்தரவாதம் கொடுத்திருந்தாங்க. அதோடு கூட தினக்கூலி பணியாளர்களுக்கும் தொகுப்பூதிய பணியாளர்களுக்கும் மாவட்ட ஆட்சியருடைய ஊதியம் அதோடு ஒரு 7 மாத கால அரியர்ஸ் தருவது சம்பந்தமாகவும் நாங்க மீண்டும் இன்றைய இரவு 8 மணிக்கு சந்திக்க இருக்கிறோம். அந்த 8 மணி சந்திப்பில் ஒரு உத்தரவாதத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் முறைப்படி இந்த போராட்டத்தை அறிவிக்கலாம் என்று இருக்கிறோம் அப்படின்றதான் இதுல சொல்ல வேண்டியது. ஓகே, இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? நாளையிலிருந்து பணிக்கு சொல்ற மாதிரி இருக்கா, இல்ல தொடர் போராட்டம்? அதான் இப்ப இந்த பேச்சுவார்த்தையில் என்பது முன்னேற்றம் என்பதை பொறுத்த மட்டும் ஒரு சாதகமான பதில் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அந்த பதில் ஒரு எழுத்துப்பூர்வமாக பெற வேண்டியிருக்கு. எனவே ஒரு எதிர்ப்பு நடவடிக்கை என்கிற முறையில் நாங்க தொடரப்போவதில்லை நாளைக்கு. ஆனா அந்த போராட்டம் என்பது ஒரு ஒத்துழையாமை என்கிற வடிவத்துல இருக்கும். அதாவது நாங்க சொன்னா தொழிலாளிகள் பணிக்கு போவாங்க. எனவே இந்த எழுத்துப்பூர்வமான உத்தரவாதத்தை பெறுவதற்காக தான் இன்னைக்கு நாங்க இரவு செல்ல இருக்கோம். மற்றபடி இன்றைக்கு இந்த போராட்டத்திற்கு ஒரு நல்ல சாதகமான பதில் கிடைத்ததாக தான் நாங்க கருதுறோம். எனவே எதிர்ப்பு நடவடிக்கை என்று மட்டும் இருக்காது என்பது மட்டும் நாங்க அவர்லேண்ட் நிறுவனம் சம்பந்தமாக. ஆமா, அதுல முக்கியமான விஷயம் அவர்லேண்ட் நிறுவனம் சம்பந்தமாக அமைச்சர் கூடுதலாக அக்கறையோடு விசாரிச்சாரு.
அவரு அந்த நிறுவனம் சம்பந்தமாக ஒன்று இரண்டு விஷயங்களும் அவருடைய கவனத்துக்கும் போயிருக்கு. எனவே ஒரு 2 நாட்களுக்குள் அந்த அவர்லாண்டு தனியார் நிறுவனத்தையும் தொழிற்சங்க தரப்பையும் அழைத்து நேரடியாக அவரே அமர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவது என்று சொல்லியிருக்கிறார். அதுல அந்த நிறுவனம் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள், முன் வந்திருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தலையிட்டு ஒரு தீர்வை நோக்கி செல்லலாம் என்ற உத்தரவாதத்தையும் வழங்கியிருக்கிறார். தற்காலிகமா ஒத்திவைப்பு, தற்காலிகமாக ஒத்திவைப்பு. கோரிக்கைகளை வந்து விரைவில் நிறைவேற்ற நிச்சயமாக அது எங்களுக்கு ஒரு 90% இது நிறைவேறும் என்கிறதுக்கான ஒரு சாதகமான சூழல் தான் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் நாங்க பாக்குறோம். எனவே இந்த சூழ்நிலையில இந்த இப்போதைக்கு எங்களுடைய நிலைப்பாடு இதுதான் அப்படின்னு தான் தெரிவிச்சுக்கிற விரும்புகிறோம். மதுரை மாநகராட்சியினுடைய போராட்ட வரலாற்றிலே முதலா அமைச்சர் கூப்பிட்டு பேசியது இந்த தடவை தான். அது நம்மளுடைய போராட்டத்தினுடைய அந்த தொழிலாளர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்பு, நகரத்துல குப்பைகள் தேங்கி கிடந்த ஒரு தாக்கம், இது எல்லாமே அரசுக்கு போனதுனாலதான். இல்லைன்னா எப்பயுமே அமைச்சர் கூப்பிட்டு இப்படி பேசுனதே கிடையாது. இன்னும் கலெக்டர் கூப்பிட்டு கலெக்டர் மூலியமா பேசுவோம், இல்லை கமிஷனர் மூலியமா பேசுவோம். இந்த முறைதான் அமைச்சர் கூப்பிட்டு பேசியிருப்பது உள்ளபடியே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்தியா இருக்கு. கோரிக்கைகள் நிறைவேறினால் இன்னும் திருப்தியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக்